ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சுட்டி பேசிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாருட்டோ கொலாபரேஷன்லேருந்து நம்மளுக்கு இப்போ கேமுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்டர்ஃபேஸ்லேருந்து அப்புறம் லாபி அப்புறம் மேப்லலாம் வந்து சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து நாருட்டோ டவர் ஈவெண்ட் வந்து எப்போ வரப்போகுதுன்னு நம்மளுக்கு டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான நினச்சிக்கோங்க. அப்போ தான் ஒரு டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 400 சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ பார்க்குற வரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ இப்போ கேமுக்குள்ள வந்து லாபியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த அரோரா ஃப்ரீ ஈவெண்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம இந்த குராமாவோட சிம்பிள் வச்சு ஒரு ஈவெண்ட் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதிலலாம் வந்து என்னென்னலாம் ஃப்ரீ ரிவார்டு கொடுக்க போகிறான்னு வந்து அதிலே கொஞ்சம் குழு கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுக்க போகிறாங்கன்னா ஜிராயா பண்டல், அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த பேட்டலுக்கான கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி கொடுக்க போகிறாங்க, எதை வச்சு நம்ம ரிவார்டை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம விஷ்லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தூக்கி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம விஷ்லிஸ்ட்லாம் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ சாஸ்கே பண்டலேருந்து நாருட்டோ பண்டலேருந்து எல்லாமே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த கட்டான ஸ்கின்லேருந்து முதற்கொண்டு நம்ம வந்து இதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஃபெக்ட் எப்படி இருக்குது, அந்த கில் எஃபெக்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு இந்த குராமாவோட அனிமேஷனும் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க கேமுக்குள்ளே. நம்மளுக்கு விஷ்லிஸ்ட்லேயும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சும்மா அனிமேஷன் சும்மா தாறுமாறாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு அது மாதிரி வந்து நிறையா இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் விஷ்லிஸ்ட்லேயே நிறைய பேர் போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இந்த ஃபயர்பால் ஜுட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம், அதுக்கப்புறம் கொராசா ஸ்கின், அப்புறம் எமோட்டு, அப்புறம் அந்த ஆதார் பேனர், அப்புறம் வந்து ராக்லி ஹெட்டு, அந்த மாதிரி ஒபிட்டோ, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ணி என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாபியில் வந்து இப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னாடி இன்டர்ஃபேஸ் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 டெயில் ஸ்ட்ரீக்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே வந்து இதுவும் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் நாருட்டோ ரிங் ஈவெண்ட்டும் வந்து ரிங் ஈவெண்ட் இல்லை, டோக்கன் டவர் ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து காலையில் ஒரு 10 PM இந்த மாதிரி வந்து 11:30 இந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து நம்ம இன்கேமுக்குள்ளே வந்துடும். இது வந்து 100% கேமுக்குள்ளே வந்து நான் சொன்ன டயத்தில் கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேப்லலாம் என்னடா குராமாலாம் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு, எங்கடா காணாமன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நாளாண்டைக்கு தான் வந்து மேப்பில் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகும் அந்த மேப்போடு சேர்த்து. ஸோ இப்போதைக்கு நான் வந்து நம்ம அந்த கோட்டிங் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இந்த ஏரோப்ளைனுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்டிங் மிஷின் இந்த மாதிரி சில விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமான ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம அதுக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து அதாவது 10ஆம் தேதி வந்து கேமுக்குள்ளே வந்துடணும். ஸோ அதே மாதிரி 100% வந்து நம்மளுக்கு போஸ்டரே எல்லாமே வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே வந்து நம்மளுக்கு இன்கேமுக்குள்ளே வந்துடும் வர ஃப்ரைடே. ஸோ இதில் இருக்க எமௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த நாருட்டோ பண்டல், அப்புறம் அந்த எமௌண்ட்டு, குளோவல் ஸ்கின்னு, அந்த பேக்கு, அப்புறம் அந்த டெத் லூட் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து வரத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன் மாதிரி வந்து அந்த நிஞ்சா அதில் வந்து பார்த்திங்கன்னா குத்தி இருக்குது அந்த கட்டையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரோல் பேக்கு இது லெவல் 1 லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 3 டோக்கன் எடுத்தோன்னா அந்த குளோவாலுக்கான ஸ்கின்னு, அப்புறம் வந்து 4 டோக்கன் எடுத்தோன்னா அந்த ரெசிங்கனுக்கான எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4ஆவதாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம 5 டோக்கன் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாருட்டோ பண்டலும் கிடச்சிட்டு. ஸோ அந்த குராமா மாதிரி அந்த உங்களுக்கு சிம்பிள் இருக்கும் அந்த அரோரா ஈவெண்ட் பக்கத்தில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ரிவார்டும் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ரிவார்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஜிராயா பண்டல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிராயா பண்டல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்குரா பண்டல், கக்காஷி பண்டல், அப்புறம் வந்து சாஸ்கே பண்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து விடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒட்டுக்காவும் கக்காஷி அப்புறம் வந்து சாஸ்கேவும் ஒன்றா விடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற 2 கன்ஸ்கின் அந்த M4A1 அப்புறம் வந்து குராசா கன்ஸ்கின் இதையும் வந்து ஒரு தனி ரிங் ஈவெண்ட் வந்து விட நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஸ்டி ஸ்கின்னு, அப்புறம் அந்த அனிமேஷன், அப்புறம் வந்து அந்த சில மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக அந்த ராக்லி ஹெட்டு, ஒபிட்டோ மாஸ்க் வந்து நம்மளுக்கு இப்போ வரையும் நியூஸ் கிடச்ச வரையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குற மாதிரி கிடச்சிருக்கு லீக்கர் சைட்லேருந்து. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஸ்கே பண்டல் பிடிக்கணும்னா சாஸ்கே பண்டல் போடுங்க, நாருட்டோ பண்டல் பிடிக்குன்னா நாருட்டோ பண்டல் போடுங்க.
ஸோ அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் என்ன அப்டேட்னா நம்மளுக்கு சாக்குரா அந்த மிஸ்ட்ரி ஷாப் தான். அது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாக்குரா பண்டல் தான் நம்மளுக்கு மெயினே. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிஞ்சா சைனை மட்டும் வந்து கூட வரும். ஸோ மித்த இருக்க பண்டல்லாம் இந்த சாக்குரா பண்டல், இப்போதைக்கு நருட்டோ பண்டல், அப்புறம் ஜிராயா பண்டல். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுதுன்னு. ஸோ கக்காஷி பண்டல், சாஸ்கே பண்டல் இது ரெண்டுமே கொஞ்சம் டவுட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் கேமுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஹிடன் லீஃப் வில்லேஜோட சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாபியில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தவக்கால மாதிரி நம்மளுக்கு புதுசாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கேமுக்குலாம் அந்த ஸ்லைட்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ தான் பல பேத்துக்கு வந்து உயிர் வந்திருக்கும். மேப்பில் வந்து ஃபுல் மேப்பில் விளாட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லோரும். ஏன்னா ஃபேக்ட்ரி டாப்பில் இந்த மாதிரி வந்து ஏறி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹிடன் லீஃப் கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நருட்டோ பண்டல் இந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த ஜுட்ஸுலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ரிவை பட்டன் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த குராமா மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த குராமா அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த இதில் இந்த லீஃப் வில்லேஜில் வந்து நம்ம செத்து போனோம்னா, இறங்கி செத்து போனோம்னா நம்மளால் ரிவே ஆகவும் முடியாது, டீம்மேட்டாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ இதுதான் இதில் குராமா அந்த ஹிடன் லீஃபில் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜில் என்னென்னலாம் வீடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக அதில் ஹொக்காயோட வீடு, அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு நிஞ்சா அந்த எக்ஸாமில் வந்து ஒரு இடம் இருக்கும், சண்டை போடுற இடம், அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ரவுண்டாக அந்த பீமா சக்தி கொண்ட மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எச்சுராக்கா ராமன் அந்த உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்ற இடம், ஸோ இந்த மாதிரி நிறையா வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நருட்டோ ஈவெண்ட்லேருந்து வர பண்டல் எமௌண்ட் இதெல்லாம் வந்து நீங்களாம் என்னென்ன ஈவெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ்.